கொரிந்தியர் 16 வசனங்கள் 13 முதல் 18 வரை. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திறன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தேவான், பொத்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு நம்மளோட பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from 1 Corinthians chapter 16 verses 13 to 18. Watch, stand fast in the faith, be brave, be strong. Let all that you do be done with love. I urge you, brethren, you know the household of Stephanas, that it is the first fruits of Achaia, and that they have devoted themselves to the ministry of the saints, that you also submit to such, and to everyone who works and labors with us. I am glad about the coming of Stephanas, Fortunatus, and Achaicus, for what was lacking on your part they supplied, for they refreshed my spirit and yours. Therefore, acknowledge such men. Amen. Please be seated. வாழ்க்கை முடிவே நம் உற்சாகம் கை தட்டி நம்ம சிஸ்டர் பாஸ்டரை வரவழைப்போம். Praise the Lord. Praise the Lord. Just ஒரே ஒரு அருமையான சமைச்சு அச்சுப்படி அணிந்த ஒரு மற்றவங்கலாம் எங்க போயிட்டீங்க? பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அழைச்சு போயிட்டீங்களா? Are you tired? No. Are you sleepy? No. Are you ready? Yes. Amen. This word இந்த வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவன் வந்து என்னை வந்து ஒரு ரோலர் கோஸ்டர்ல தான் கூட்டிட்டு போனார். When I prepare this word, every time when I come here to do a worship or ஏதாச்சும் தேவனோட வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும்னா என்னை வச்சு ஒரு சப்பாத்தி பணிஞ்சு ரெட்டி ரொட்டி சாய் வச்சு பிச்சு ஒரு லெவல் பண்ணிடுவாருங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு வாரமா மண்டேலேருந்து ஆரம்பிச்சு Thursday மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் என்னோட ஸ்டமக் ஒரு லெவலில் இருந்துச்சு. நானும் என் பாத்ரூமும் ஒன்றாக இணைந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு 4 நாளாக நான் சோறே சாப்பிட்டேன். ஆனால் இந்த உடம்பு மட்டும் குறைய மாட்டேன். என்னோட அம்மாவோட ஜென்மம் அவ்வளோ எவ்வளோதான் சாப்பிடாம இருந்தாலும் இந்த கொழுப்பு மட்டும் குறைய மாட்டேங்குது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் தேவன்கிட்ட கேட்டிருந்தேன், லார்ட் இந்த வார்த்தை கொடுத்துட்டீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு சர்மன் சொன்னா ஏதாச்சும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லணும். ஆனால் நானாவே ஒரு ஸ்டோரி ஆகிடுவேன்ட்டு நான் நினச்சி விட பார்த்தேன். ஒன்றும் முடியல. பாஸ்டர் கூட இன்னும் சொல்ல, அவர் கேட்டார், are you coming with me to Penang? I mean, Penang வந்து சப்போஸ் Wednesday, Thursday இது அவர் சொல்லவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. I told him, no pastor, leave approve பண்ணல, ஆனால் I will be going next, today I will be going சொன்னேன். ஆனால் என்னோட situation was such, I was going through that.
ஐ வாஸ் என்னோட அந்த சுச்சுவேஷனில் போகும்போது எனக்கு என்னென்ன கேள்விலாம் வந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் இருக்கிற எல்லா திங்ஸ் இன்ஃப்ராண்ட் என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பினாங் போயிட்டு வரும்போது பினாங் ஃபுட்ஸ் வெரி நைஸ். ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்ட ஒரு வயிறு திடீர்னு நிற்கவே மாட்டேது. நினச்சேன் கோச்சுடா என் கிட்னி ஃபெயிலியர் போலுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஒயிட் தான் இருக்கு தவிர உள்ளே போக மாட்டேது, ஒன்றுமே சாப்பிட முடியலன்ட்டு என்னோட மை திங்கிங் வாஸ் சம்திங் இன்சைட் மீ ஃபெயில்ட், இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். That's when the Lord gave the title, In the Times of Trouble. Not this trouble alone, every trouble you're going through in your life. அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நிறைய வகையில் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வேலை இடத்துல ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்ப்போம், இல்லாட்டி அந்த ப்ரொமோஷனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருப்போம். வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்டைம்ஸ் அந்த பிளஸிங் வர வேண்டிய பிளஸிங் திடீர்னு அப்படியே காணாமல் போச்சுன்னா, ஹவு வில் யுவர் ஹார்ட் ஃபீல்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஒரு கதவு திறக்குது, ஆனால் அந்த கதவு எல்லாத்துக்கும் தான் திறந்துச்சு, இனியும் சரி. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் அந்த கதவு க்ளோஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஹவு யூ ஃபீல் இஃப் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ் டு யூ? சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்களா? Can you rejoice? Can you be happy? Can you go and do something for others? அதை எது கட் பண்ணணும்? எஸ், வெரி குட். ஏன்னா நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். சரி, உங்களும் சொல்லுங்க, நானும் அப்படிதான், என்னோட சிஸ்டர். ஏன்னா நம்ம எது கட் பண்ணோம்? இது ரொம்ப ஐ திங்க் வெரி ஃப்ரீக்வெண்ட். ஐ மீன் டாக் ஃப்ரம் இந்த புல்பிலிருந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான வர வார்த்தைகள் தான் அப்படிதான். வி கட் த ப்ரேயர் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு யார் மேல ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோவம் வந்துடும்? That's what the Lord told me today. Tell your testimony. நீ போன இந்த ஒரு வாரோட டெஸ்டிமனியை சொல்லு. என் மைண்டில் நான் நினச்சது ஒரு காரியம், ஆனால் தேவன் அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஐ டிட் பாதர் மச். நான் நினச்சேன் சரி இது ஓகே ஆயிடும், சொந்தமாக என்னோட வீட்டில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நான் ஓகே ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மூணாவது நாளைக்கு போகும்போது கூட என்னால் முடியல. அப்போ தான் என்ன செஞ்சேன், ஐ வென்ட் டு த கிளினிக். கிளினிக்கில் போய் மருந்து இழுத்தா கூட அது வேலை செய்யும். He was not working at all. He never stopped. என்னோட ஒய்ஃப் ரெண்டாவது நாள் அந்த சிச்சுவேஷன் போகும்போது எனக்கு ஒரு அலோவேரா ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு கோவம், இவர் இந்த ஆள் இந்த பிரச்சனையில் போறாரு, அந்த அலோவேரா ஜூஸை குடிச்சாதான் என்ன? எனக்கு என்னோட பாடு, அவங்களுக்கு அலோவேரா ஜூஸை குடிக்க மாட்டாங்க. இப்போ எங்க அம்மா கால் பண்ணாங்க, எப்படியா இருக்கேன்னு கேட்டாங்க. இருக்கமா, போய்கிட்டே இருக்குமா, நிற்கவே மாட்டேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு 4 முட்டை அவிச்சுட்டு சாப்பிடு, அது நின்றோம். செஞ்சேன், அதுவும் செஞ்சேன். அவங்க வாங்கி கொடுத்த அலுவேராவும் சாப்பிட்டேன். அப்பதான் நின்றுச்சு. எதிராக நினைச்சு இப்போ தேவன் விசுவாசத்தால அவங்க சொன்ன இந்த முட்டை சாப்பிட சொல்லி அவங்க பாசத்தால எனக்கு நின்றோன்னு விசுவாசத்துல வாங்கி கொடுத்தாங்க. இந்த விசுவாசம், the faith made me well. காம்பேக்ட்லாம் வருது, நான் செவன் போயிடுறேன். அப்போ எனக்கு God gave me 4 keys, 4 keys சாவி. நீங்க பிரச்சனை இருக்கும்போது 4 காரியத்தை தேவன் ரிமைண்ட் பண்ண சொன்னாரு. He asked me to remind the church. He asked me to remind myself. He said,
son, be on guard. Be on guard. நான் தேவனுக்கு திருப்பி கேட்டேன், நான் என்னத்தை காட்டுறேன்? Lord, you say be on guard. What am I supposed to guard? Everything is guarded. நான் தேவனோட வார்த்தை நல்லா படிக்கிறேன். Everything seems to be fine. What am I supposed to guard? You say guard your heart. தேவஜனமே, sometimes இந்த பிரச்சனைக்குள்ள போகும்போது, இந்த பிரச்சனை சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கையில certain situation ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கும். Am I right? Some sort of way ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கும். But God told me, son, guard your heart. Guard your what? Guard your heart. ஏன்னா this heart, நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி soul, spirit and the body. Sometimes நம்ம இந்த ப்ராப்ளம்ல போகும்போது இந்த ஹார்ட் sometimes will make the wrong decision. You know what, when I read and then the Lord gave this word, 1 Peter chapter 5 verse 8 and 9. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 லிருந்து 9. தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வேர்ல்ட படிக்கும்போது then the Lord told me, இந்த உலகத்துல நம்மளுக்கு இந்த பாடுதல்ல போகும்போது, பிரச்சனைகள்ல போகும்போது, இவன் இருக்காங்க, இவரு நம்மளோட வீக் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். The Satan knows every angle or every weak points of us. எப்படி அட்டாக் பண்ணணும், எங்க அட்டாக் பண்ணணும் அவனுக்கு நல்லாவே தெரியும். Not only that, sometimes certain attacks is there. நம்மளோட வாழ்க்கையில இந்த சாத்தானோட attacks அது நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. It is the, இப்போ பாஸ்டர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம், we are in curse அப்படின்ட்டு ஒரு in a topic that is teaching as a marriage. சில டைம்ஸ் நம்ம இந்த curseல வாழ்றோம்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. We don't recognize. You know why? அந்த கேர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படிதான். Sometimes some things happen, we tend to do what? Compromise. You get me what I'm saying? அந்த கேர்ஸ்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அதிலே வாழ்றோம். Like we used to say, if you have a sickness, அப்ப என்ன சொல்றோம்? I'm already there, so all the sickness will start to come. So what's body? Life is like that. We have to live it. But the Lord says, no, son, you need to resist the Satan. You need to resist the devil from your life. If you are not recognizing it, it's because you are not close to God to recognize what's not right in your life. That's what God told me. Some things in my life was not right. Seriously was not right. But the times when the Bible study started, when the Lord made use of me in the ministry, தேவன் எப்போ என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரோ, certain things that was not right right. He made things because சில பேருக்கு நம்ம உங்க வாழ்க்கையில நேச்சுரல் லைஃப்ல இந்த அட்டாக் இருக்கும். ஓகே, யூ வில் ஹேவ் இட் இன் யோர் நேச்சுரல் லைஃப். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு நிறைய அட்டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மின்னுக்கு பார்க்கறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ளுக்கு இன்ஜின்ல ஆயில் ஓடுறது யார் பிடிக்க முடியும்? Who can? Only God can find that. அதுவும் நம்ம என்ன செய்யணும்னா we supposed to correct that also. ஏன்னா அந்த spiritual life
சரி இல்லைன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த இருக்கிற அந்த தொடர்பு இல்லாட்டி அந்த அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும்? கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிற எல்லா டோஸும் புரியுதா? That doesn't mean God closed the door, He doesn't open it. I believe God will open this. But when you change, when you and I change, நீங்களும் நானும் மாறணும்னா நிச்சயமா அதோட பெரிய கதை தேவன் தொடர்ந்து இப்போதைக்கு maybe you will look like a clown. For now, you will look like a comedian. You will look like a clown. You will look like you are useless. But the Lord says, son, just guard your heart. Don't make the wrong decision. இது வந்து ஒரு மங்கி மாதிரி குரங்கு போல சொல்லுவாங்களே, அப்பப்போ எங்கெங்க பாஞ்சிடும், ஏதாச்சும் ஒரு டிசிஷனில் போய் மாட்டிக்கும். ஸோ டோன்ட் மேக் த ராங் டிசிஷன் அண்ட் ரெக்கனைஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சாத்தான் செய்கிற அந்த செய்கள். ஏன்னா உங்களோட வீக் பாயிண்ட்ஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் உங்களுக்கும் அதுவும் தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. சம் பீப்புள் ஆர் ஸோ எக்ஸாம்பிள் வேர்ல்ட் ரொம்ப இப்போ கைஸ் லேடிஸும் சேர்த்துக்கிறேன். ட்ரிங்க்ஸ், இஃப் யூ கோ டு த கிளப்ஸ், வாட் ஆர் தே அடிமையாக இருக்காங்க? liquor. Am I right? Tend to drink. But let's say if a Christian lady is sitting down there, what do you think she is addicted to? To that liquor. You understand? இப்போ அவங்க அதிலிருந்து வெளியே ஆகும்போது அவனுக்கு நல்லா தெரியும் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன, இந்த லிக்கர். எவ்வளோதான் அவங்க ட்ரை பண்ணி நின்னாலும் அந்த லிக்கர் முன்னுக்கு வச்சோன்னே அவங்களுக்கு என்ன ஓடும்? உங்களோட ப்ரீவியஸோட உங்களோட பாஸ்டோட லைஃப் அப்படியே ரிமைண்ட் பண்ணுவான். அவன் எப்படி இருந்தா தெரியுமா, இப்போ இப்படி ஆயிட்டேன், அதை ட்ரை பண்ண சொல்லுவான். But the Lord says, guard your heart. That is the first key that the Lord said, guard your heart. Second key, stand firm. Stand firm. So I ask the Lord again the question, நானே அஸ்திபரம் ஆடி போய் எங்க ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்றது தேவனே? எங்க பார்த்தாலும் அடி விழுத, எங்க பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருத, எப்படிதான் ஸ்டாண்ட் ஃபார்மா நிக்கிறது? நீங்க பாட்டுக்கு ஸ்டாண்ட் ஃபார்ம் சொல்லிட்டு போயிருவீங்க தேவனி, நான் என்னத்துல ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்றது? Then the Lord said, if you want to stand firm, உங்களுக்கு ஒரு காரியம் எடுக்கணும். ஒரு கப்பல், ஒரு பெரிய கப்பல் வந்து அந்த கடல்ல வந்து ஒரு இடத்துல நிக்கணும்னா அதுக்கு என்ன ரொம்ப தேவை? anchor. Am I right? Anchor ரொம்ப தேவை. So Lord say, you have to have a very strong anchor. You have to have a very strong anchor in the word of the Lord. You get me what I'm saying? ஒரு இடத்துல நீங்க ரொம்ப உறுதியா நிக்கணும்னா, தேவனுக்குள்ள எஸ்பெஷலி தேவனுக்குள்ள உறுதியா நிக்கணும்னா இந்த ஆங்கர் நம்மளுக்கு ஆங்கரா நிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, யாரோட வார்த்தை? வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது. அதுதான் நம்மளோட ஆங்கர். And let's read through Psalms chapter 9 verse 9 to 10. Psalms chapter 9 verse 9 to 10. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் விடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். And he says, and those who know your name will put their trust in you. For you, Lord, have not forsaken those who seek you. Psalm 50:15. The church should know. What? Call to me in the days of trouble, and I will deliver you, and you shall glorify me. Psalms 34 verse 17. When the righteous cry for help, the Lord hears
and delivers them out of their troubles. Isaiah chapter 41 verse 10 says, "Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand." Yes, sister and brothers in Christ, if you want to stand firm, these are the words you are supposed to stand firm on. Because these are the words, இந்த வார்த்தைக்கு தான் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நீ பிரச்சனையில் இருக்கும்போது என் பாரு, நீ பிரச்சனையில் இருக்கும்போது என் வார்த்தையை படி, நீ பிரச்சனையில் இருக்கும்போது, you want to stand firm, memorize these words, remember this word, go to the word, because the word will make you to stand firm. That is the second key that the Lord gave me when I was preparing this sermon. The third key, the Lord said, be strong. Be strong. என்னோட சிச்சுவேஷன் நல்லா யோசிச்சு பாருங்க. நானா போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காவா இருக்க முடியும்? எப்படி இருந்திருப்பேன்? என் சாணை கேட்டேன், அவன் கேட்பான், அச்சா ஸ்டில் கோயிங்கா, நெவர் ஸ்டாப்பா, ஆமாண்டா இன்னும் போயிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு இருக்கேன். But how to be strong? I said, Lord, what am I supposed to be strong on? He said, be strong in your attitude. Be strong in your, நம்மளோட attitude is very important. ஏன்னா நம்மளுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு காரியம் வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு ஒரு attitude, we will just give up. It's okay, I'll find some other way. Am I right? Yes, man. Yes. You know, now Paul பத்தி படிக்கும்போது இந்த I'm reading through 2 Corinthians, என்னோட prayer life வந்து இப்போ நான் 2 Corinthians படிக்கும்போது I want our church to know 2 Corinthians chapter 11 verse 23 to 25. Let's read through. இது நான் படிக்கும்போது I was thinking, what kind of believer I am. Paul 24 hours அந்த சீல இருந்தா. 24 hours நல்லா யோசிச்சு பாருங்க. If you in the sea for 24 hours என்ன ஆயிருப்பீங்க? சரி, உங்களை விடுவோம், நீங்க சர்வைவ் பண்ணீங்கன்னா வெள்ளம் நான் ருப்பி போயிருப்பேன். இப்போ உங்களையும் we have to look at him, you know. ஏன்னா அவனும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாமே சேர்த்து. But the Lord is trying to say, look at him. He has gone through so much. You know why? Why do you think he was able to go through and the situation and the trouble? ஏன் அவரால போக முடிஞ்சுச்சு சொல்லுங்க? Because he's strong. Not only that, his love was very, you know, his love was fully on him. And he had the burden. இவங்க போய் பார்த்து அவங்க குட் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சானா சொன்னான். பட் வாய் இந்த ஏன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன செய்யணும்? வெக்ஸைட். Oh, the Lord is not with me. Oh, the Lord is not hearing me. Oh, I'm going through this trouble. God doesn't even understand. Oh, I want this promotion. The Lord is not even opening a way at all for me. Maybe the Lord won't even want you to stay in that place and work anymore.
அது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. But what you are doing, Lord, open a door, open a door, open a door. எப்படி open a door? The Lord is trying to say, son, here you only get like this much, but I am opening a door. You know, when he opens the heaven's door, you can't put the place, the blessing that you get, உங்களுக்கு வைக்கிற கூட இடம் இருக்காது. So the Lord is trying to say, but we have to recognize that, இந்த மனசு வந்து, இந்த ஹார்ட் வந்து ரொம்ப எப்படிமா, நம்மளோட இது எல்லாமே இந்த சலரிக்குள்ள தான் நம்மளோட ஹார்ட் வந்து இது பண்ணிடுச்சு. ஓகே, இது வந்தோடனே இது எல்லாம் செஞ்சு பிடிச்சிடணும். ஏன் தெரியுமா? ப்ராப்ளம் ஆயிடுச்சு. This is what Satan is doing. This is what Satan is doing. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ட்ரஸ்ட்டை எங்க போய் வச்சுட்டாங்க? உங்களோட சம்பளத்தை மேல வச்சு. அப்ப அவர் என்ன செய்யணும்? தேவன் ஒரு டோரை அடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நீ என்ன செய்ய? இந்த கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து எங்க வருவேன்? யூ கம் அவுட். பிகாஸ் அன்கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு வந்தோடனே நீங்க எப்படி இருப்பீங்க? அப்பதான் உங்களோட உண்மையான சுயரூபத்தை பார்க்க முடியும். அப்பதான் இந்த மெல்வின் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இது நான் உங்களை சொல்ல எங்க சொல்லிட்டு. So the Lord is trying to say, be strong. Be strong. How to be strong, Lord? Philippians chapter 4:13 says, I can do all things through Jesus Christ who. Corinthians chapter 12 verse 9 says, my grace is all you need, for my power is the greatest when you are weak. Psalms chapter 73 verse 26 says, my flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. Amen? Amen. So how am I supposed to be strong? Go back. Go back to the word of God. Go back to the word of God. So you ask me how to be strong, brother. It is very easy. Are you going through the situation? No. I'm not. But I've come through the situation. I've passed through the situation because the Lord made me go through the situation. But how He made me go through? Through His word. He made me to trust Him. Amen? Amen. The fourth key, the most important key, operate in love. Church, do you know what's the meaning of LOVE? Yes. Out of the 9 fruits I taught this church school today, was very happy. அவங்க வந்து இன்னைக்கு 9 fruits சொல்ல சொன்னா அப்படி சொன்னாங்க. அவ்வளோ அழகாக. And out of all the fruit, the most best fruit is what fruit, you know? What fruit? Love. Church, if you want to function well, if you want to function in whole, if you want the doors that closed inside here to open, you have to function in love. I cannot. How am I supposed to love? How am I supposed to love my husband when he comes back home and shouting and shouting and shouting? How am I supposed to love my wife? He come back home, he asked me to go and dry the fruits. Just joking lah. Can we love each other? எப்படிங்க? கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி லவ் பண்ணுவீங்க? லவ் ஹேட் அடிப்பீங்களா? சொல்லுங்க வேற ஸ்பீக்கர் கரெக்டா சொன்னீங்க. சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யணும்? First of all, the first point, அதுல கரெக்டா ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. But the first point the Lord says, learn to love God because God is. Learn to love who? நம்ம God லவ் பண்றோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வோம்? அவரை தேடுவோம், அவர்கிட்ட பேசுவோம். ஆனால் நம்மளுக்கு
லவ் அதிகமாக எங்கே இருக்கு? சொல்ல மாட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவாங்களே. சம்டைம்ஸ் சேட்டன் அதுதான் அது கூட தான் நம்மளுக்கு ஒரு கர்ஸ் கன்சிடர். நம்மளுக்கு அதுவும் ஒரு something that we need to resist. Can we? காலையில ஒரு அழகான ஒரு பாட்டு, தேவனோட பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்டு எனக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது நீங்க அப்படி தண்ணி தான் ஊற்றுது, தண்ணி கண்ணு. ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ அழகாக பேசிட்டு இருந்துச்சு. It says, I sought the Lord and He heard me. But there was one soul beside me. I'm not forgetting. Can you see this dog? How cute it is. நான் நினைச்சிட்டேன் மனசுல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க கூட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கேன். இந்த சர்மனுக்கும் அதுக்கும் அது தப்பு கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் காடியில்? நான் பாட்டு காடி ஓட்டிட்டு இருக்கேன். நான் வந்து ஐம் ஃபுல்லி பிகாஸ் ஒரு பாட்டை தொட்டி விட்டோன்னா எனக்கும் அந்த பாட்டுக்கும் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும். அதுவும் எனக்கு ரொம்ப லவுட்டாக தான் வச்சு இந்த காடியில் வந்து பாட்டு கேட்டுட்டு வேற பாட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐ விட் நோ சேஞ்ச் இட் டு ஜீசஸ் சாங். உடனே அங்கேருந்து என்னோட 3 பேர் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஏன் நீங்கள் வீட்டுக்கு போனால் டிவி திறந்துட்டு இங்கே சினிமா மூவிலாம் பார்ப்பீங்க? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மட்டும் பார்க்க போயிட்டீங்க. இன்னும் சொல்ல பார்த்தீங்களா என்னோட சோதனை. But what the Lord is trying to say today, that's very important. That's our point of story in our life. But the Lord is trying to say, first, love Him. Second, show God's love in listening. I think last pastor so when he shared the word of God, நம்மளுக்கு எப்பயுமே புலம்புறது தான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கு. போனோன்னேப்பா இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க என் மூஞ்சி காட்டிட்டாங்க, அவன் எனக்கு போய் போட்டு கொடுத்துட்டான், இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. தேவனோட பாதத்துல சரி புலம்புறீங்க, எல்லாத்தையும் புலம்புங்க, இல்லைன்னு சொல்லுது. ஆனா ஒரு ½ an hour புலம்புறீங்களா? இன்னொரு ½ an hour என்ன நம்ம செய்யணும்? நீங்க காது கொடுத்து அமைதியா காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி முடிச்சோன்னே இதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க, நான் உங்களுடைய பிரச்சனை எனக்கு முன்பாக சொல்லட்டும். ஆனா தேவன் சொல்ல, நான் என்ன சொல்ல வந்தானே கேட்க வேண்டிய. ஏன்னா நம்ம காது கொடுத்து இந்த வேர்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுதான் தேவன் என்கிட்ட முதல் சொன்னது, காது கொடுத்து அப்போதான் நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியும். You are going all around the bush finding for solutions. Open your ears and listen. Show God's love in listening. Dear sister and brothers in Christ, in our number word for this year, people come to us and we are supposed to be good listeners. So that's how you show your love. And the Lord says nothing. Show God's love in generosity. Give. If someone's really in difficulty, give. Learn to give. Learn to share. Sometimes you won't have something in your hand to give, but give what you can give. Learn to love. Show God's love in by encouraging others. ஒரு ஆளை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஆள் comes to you in broken hearted in situation that sometimes they might be a non-believer, ஆனா அவங்கள போட்டு நொட்டுறது, நீ இப்படி செஞ்சிட்ட, நீ அப்படி செஞ்சிட்ட, நீ அப்படிலாம் செஞ்ச. ஏன்னா உனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன். You have to encourage people. Show God's love with the act of kindness. Be kindful to everyone. Show God's love by praying for others. I want to share with you one testimony. I have a friend by the name of Vicky. Vicky is ஒரு கூட்டாளி எனக்கு இருக்கிறான். அவன் வந்து he worked with me in WHO. ஸோ அவன் ரிசைன் பண்ணி போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு நாள் ரொம்ப அவனுக்கு கால் பண்ணும்போது அவன் ரொம்ப சோகமாக ரொம்ப சேடாக இருந்தான்.
அப்படி கேட்டேன், ஏன் ப்ரோ வாட்ஸ் ஹேப்பன், வாட்ஸ் த ப்ராப்ளம், ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ப்ரோ எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க, என்னோட யங் சிஸ்டருக்கு வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கேன்சர். ஃபுல் த என்டையர் பாடி இஸ் ஃபுல் ஆஃப் கேன்சர், ரைட்டாக அவங்களோட தாங் வரைக்கும் கேன்சர். அவ்வளோ சோகமாக வந்து அவன் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பினான். அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் அவன் போகணும். அவன்கிட்ட வந்து நான் சொன்னேன் ஒரே ஒரு அவன்கிட்ட ஏன் இது நான் சொன்னேன் தெரியல. ஐ நீட் டோல் ஹிம் ஒன் திங், பிரதர், me and my family will pray for you. Don't worry, the Lord will do a greater thing. The act of love by praying for that person. You know the miracle is what? She was in ICU. Me and my family, my son, all are witness for that. We prayed. Not one day, 2 days. For a few months pray பண்ணிட்டு. The sister came out of ICU. She went to the normal one. Then she went back home. Lately, they celebrated the sister's birthday. But what I'm trying to tell you, church, if you think things cannot change, I'm telling you, the Lord says, try. You just try and see. Someone will come to you, just say, sister, I'll pray for you. Brother, don't worry, I'll pray for you. Things will change for you. Viswasathoda solunga, things will change. Because me and my family witnessed that. We witnessed that and we saw that that girl came out of the hospital from the ICU and the Lord healed her. Amen? Amen. So today the Lord has given you 4 keys. And He wants you to follow the keys in the times of trouble. I want to end this with a small story. There was a family, they had a small son. And the son asked the father, Papa, when can I see my brother? You told me I'm going to get my brother soon. When can I see my brother again? அப்புறம் the father சொன்னாரியா, son, soon you will see your brother soon. He's coming. You have to wait. But you have to pray for him. First month pray பண்ணா, nothing happened. Second month pray பண்ணா, nothing happened. மூணாவது month pray பண்ணா, still nothing happened. நாலாவது மாசம் விட்டுட்டான். சின்ன பிள்ளை. He said, I'm not going to pray anymore. He kept quiet and he forget about it. When it came to the month of 9, the mother gave birth. Then the father called the son, son, come here. I have something to show you. He opened the curtain. He showed the brother, the first brother there. Then he moved the curtain a bit. There was a second brother there. Then he moved the curtain one more bit. There was a third brother there. See, son, see, God blessed us with triplet. God gave us 3 children. The son said, Father, I'm glad that I prayed only for 3 months. I didn't continue to pray for 9 months. And you know what? So I don't want you to be sad. But I want to tell you, the power of prayer is very grateful and very, very great. As a church, stay strong in times of trouble because the Lord is there with you. Amen. Let's pray. Father in heaven, we glorify your name, Lord. We give you glory, we give you honor, Lord. Thank you for the beautiful word you shared with us. Thank you, Lord, that you remind us in the times of trouble, Lord, that you're always there with us. You told us to be strong with you, Lord. To be with you, Lord. To read your word, Lord, just to meditate on your word, Lord. I'm not sure what situations anyone is sitting down here, Lord. But I know, Lord Jesus, that you are there to talk with them, to tell them that you are there with them, Lord Jesus, in the times of their trouble. Father, we want to thank you for that assurance. We want to thank you for your love, Lord. We give you glory and we give you honor. And all this I pray in Jesus' precious name. Amen. Amen.